முக்கியமாக நேச்சுரல் வேல வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். முத்தமிடுதலே ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அதுல முக்கியமான வந்து ஹார்மோன் வந்து லேடிஸ்க்கு அதிகமாகும், ஜென்ஸுக்கு வந்து குறைவாக சுரக்கும் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன். இந்த ஆக்சிடோசின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட பார்ட்னர் கூடவோ இல்ல உங்க குழந்தைகள் கூடவோ நீங்க வந்து முத்தமிடும் பொழுது இந்த ஸ்ட்ராங்கா வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிறதுனால பாண்டிங் வந்து நல்லாவே இருக்கும். உங்களோட மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னே ஒன்னு இருக்கு, கார்டிசால் லெவல். அதாவது முத்தமிடும் பொழுது பாடியில வந்து நேச்சுரலாவே இந்த கார்டிசால் லெவல் வெகுவாக குறைகிறது. குறையும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மைண்டே வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு போகிவிடும். சோ அப்ப வந்து நீங்க ஒரு மாதிரி வந்து மைண்ட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோட நீங்க வந்து ஹாப்பினஸோட இருக்கலாம். நர்வ்ஸ்ல எல்லாம் செக்ரேட் ஆகிற டோபமின் அண்ட் செரட்டோனின் லெவல், இது முத்தமிடும் பொழுது இதனுடைய அளவு வந்து நார்மலா இருக்கிறதோட அதிகமாகவே இருக்கும். இதனால வந்து என்ன ஆகும்னா உங்களோட மென்டல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷனிங் எஃபெக்ட் இருக்கும். மேலும் வந்து குட்டி குட்டி கலோரிஸ் எல்லாம் உங்க பாடியில பர்ன் அவுட் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிக நேரம் நீங்க வந்து உங்களோட பார்ட்னர்ஸோடய உங்களோட சில்ட்ரன்ஸோடய நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். முத்தமிடும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் வெல்பீயிங்கோட நல்லா இருக்கும். மேலும் வந்து குட்டி குட்டி கலோரிஸ் எல்லாம் இது பர்ன் பண்றதுனால கலோரி பர்னராகவும் இருக்குது. நீங்கள் கிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாவே உங்க மவுத்ல இருக்கிற நிறைய பாக்டீரியாஸ்கள் அதனுடைய பில்டப் வந்து அழிக்கப்படுகிறது. ரிலேஷன்ஷிப் வந்து உங்க பார்ட்னர்ஸ் கூடவும் உங்களோட குழந்தைகள் கூடவும் உங்களுக்கு அதிக இன்டிமசி கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வந்து அன்போடு பழகுங்கள், முத்தமிட்டு பழகுங்கள்.